மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓர் அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும். அது நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்தை வழங்குவோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும். அதுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் பூர்ணமான ஆதரவு இருக்கு. என்று சொன்னால் நாங்கள் அந்த பிரதேசத்திலே பாரிய அளவிலே இந்த குடியேற்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறை மாவட்டத்தை முழுமையாக இழந்து விட்டோம். திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டத்தை பறிப்போக இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரிசை வழங்குவோம் என்ற செய்தி இருக்குது. சண்டை நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ள யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்கணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏன் வந்தது என்றால் அறிவு சார்ந்த ஒரு விடயத்தில் கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே 47 தொல்லியல் இடங்கள், 47 தொல்லியல் சார்ந்த தமிழ் மக்களோடு சார்ந்த இடங்கள், தமிழ் மக்களுடைய தொல்லியல் இடங்கள், எங்களுடைய தொல்லியல் இடங்களையும் அளிக்கின்றார்கள். இதுல இருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, எங்களுடைய பூர்வீக தமிழ் இடங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தொல்லியல் இடங்கள் கூட இங்கே அளிக்கப்படுகின்றது. ஆனால் காரணம் என்ன? எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கே ஏற்கனவே வவுனியா வடக்கில கல்வியால நாங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இவர்கள் இப்படி காணி பிடிக்க என்னென்று இருக்கிறது மக்கள் இப்படியான நிலைமைகள் இருக்குது. வவுனியா வடக்க நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் போராடத்தான் வேணும். நாங்கள் எங்கேயோ எங்கள் இருக்கிற இடத்துல அன்றைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் கலைக்க போக எங்களுக்குரியதாக தெரிவிக்கப்படாத இடத்துல நாங்கள் போய் கலைக்க வேண்டி இருந்தது. ஆனால் நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் உடனடியாக தேடி திரிஞ்சு போக நாங்கள் கலைக்க போக அவர்களுக்கு வியப்பு என்னென்றால் எங்களுடைய இப்படியான சம்பவங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கதைத்தோம். எங்களுடைய இடம் நாங்கள் அம்பாந்தோட்டைக்கு விரையில காணி பிடிக்க அல்லது மாத்துறைக்கு விரையில காணி பிடிக்க தூசு தட்டப்பட்டது எதற்காக? வேண்டாம் 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 நிலம் வரிக்காதே 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 அழிக்காதே அழிக்காதே
எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் வவுனியா வடக்கு வவுனியா வடக்கு வவுனியா வடக்கிலும் முல்லைத்தீவிலும் அட்டகாசமான அபகரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கிவிலோயா என்ற திட்டத்துக்குள் அவர்களுடைய திட்ட அறிக்கையிலேயே கிடக்க என்னென்றால், இந்த திட்டத்தால் பயனடைய போகின்றவர்கள் யார் என்றால் 4372 குடும்பங்கள், ஏற்கனவே குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் பயனடைய போகின்றவர்கள். இதைவிட 1672 குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ள குடும்பங்கள். அப்படி என்றால் எங்களோட தமிழ் மக்கள் ஒருவருக்கும் இதனால் பயனும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் ராமன்குளம், கொட்டோடைக்குளம், சன்னமுற்றகுளம், திரிவச்சகுளம், இப்படி குளங்கள், ஏராளமான குளங்களை அபகரிக்கின்றார்கள். இப்படியான ஒரு பக்கம் குளங்களோடு சேர்ந்த வயல் நிலங்களை அபகரிக்கின்றார்கள். இது இவ்வளவும் தமிழர்களுடைய பூர்வீக சொத்து. இப்படியான நிலைமையில ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட போது, யாழ்ப்பாண நூலகம் எரியூட்ட ஃபைட் நடந்து கொண்டிருக்குது, சண்டை நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ள யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்கணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏன் வந்ததென்றால், அறிவு சார்ந்த ஒரு விடயத்தில் கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே 47 தொல்லியல் இடங்கள், 47 தொல்லியல் சார்ந்த தமிழ் மக்களோடு சார்ந்த இடங்கள், தமிழ் மக்களுடைய தொல்லியல் இடங்கள், எங்களுடைய தொல்லியல் இடங்களையும் அளிக்கின்றார்கள். இதுல இருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, எங்களுடைய பூர்வீக தமிழ் இடங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தொல்லியல் இடங்கள் கூட இங்கே அளிக்கப்படுகின்றது. ஆனால் காரணம் என்ன? எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கே ஏற்கனவே வவுனியா வடக்கில கல்வியால நாங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இவர்கள் இப்படி காணி பிடிக்க என்னென்று இருக்கிறது மக்கள், இப்படியான நிலைமைகள் இருக்குது. வவுனியா வடக்க நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் போராடத்தான் வேணும். நாங்கள் எங்கேயோ எங்களை இருக்கிற இடத்துல, அன்றைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் கலைக்க போக எங்களுக்குரியதாக தெரிவிக்கப்படாத இடத்துல நாங்கள் போய் கலைக்க வேண்டி இருந்தது. ஆனால் நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் உடனடியாக தேடி திரிஞ்சு போக, நாங்கள் கலைக்க போக அவைகளுக்கு வியப்பு என்னென்றால், எங்களுடைய இப்படியான சம்பவங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கதைத்தோம். எங்களுடைய இடம், நாங்கள் அம்பாந்தோட்டைக்கு விரையில காணி பிடிக்க, அல்லது மாத்துறைக்கு விரையில காணி பிடிக்க, நாங்கள் எங்கட வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம். அதனால எங்கட இடத்திற்கு வந்து நீங்கள் மோதாதீங்க. யானி எங்களோட மோதப்பட போனோம், யானியை மோதப்படாதீங்க, தேவை என்றால் நீங்கள் வாங்க, நாங்கள் மோதுவோம் என்று குறிப்பிட விரும்புகிறேன். கிவிலோயா திட்டம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னதை போல 83ஆம் ஆண்டு வேற மாகாணங்கள்ல இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுடைய நீர் தேவைக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கிவிலோயா திட்டம். இங்க மகாவலி தண்ணி வேற இல்ல, நெடுங்கேணியில பெய்கிற மழை நீரை சேகரித்து குடியேற்றவாசிகளுக்கு கொடுப்பதானதான் இந்த கிவிலோயா திட்டம். இந்த கிவிலோயா திட்டம் 2011ஆம் ஆண்டு எழுதப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டது. இப்போது 16 வருடங்களுக்கு பிறகு இந்த புதிய அரசாங்கம் அதை தூசு தட்டி எடுத்து இந்த வருடம் 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. மொத்தமாக கிட்டத்தட்ட 24,000 மில்லியன் ரூபாய் செலவில் 2031ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை முடிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இதால எங்கட வவுனியா வடக்குக்கு பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் அந்த துண்டு பிரசத்திலே எல்லாம் போட்டிருக்கிறோம். இதுல உள்ள வேடிக்கையான விடயம், இந்த கிவிலோயா திட்டம் தொடர்பாக அல்லது செட்டிகுளத்தில் இருக்கிற கீழ்மெல்வத்து ஓயா திட்டம் தொடர்பாக இந்த 16 வருடங்கள் பொது வழியிலே பேசப்படவில்லை. சாதாரணமாக திட்டங்களை அரசாங்கம் நடத்தும் போது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பேசுவார்கள். இந்த திட்டங்கள் இதுவரையில் பொதுமக்கள் பார்வைக்கு வரவில்லை. இது 16 ஆண்டுகளாக மிகவும் இரகசியமாக பேணப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இது எங்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால், வடக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால், இன்று வரை ஏன் நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு கொண்டு வந்து அனுமதி எடுக்காமல்
2500 மில்லியன் ரூபாவை இந்த நாடு ஒரு பொருளாதார வங்குரோத்து நிலையில் இருக்கும் போது, ஏனைய தேவைகள் நிறைய இருக்கும் போது, இந்த கிபிலோயா திட்டத்துக்கு ஆரம்பிப்பதற்கு 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த திட்டம் என்பது எங்களுடைய இருப்பை, வவுனியாவினுடைய நிலத்தை கபலீகரம் செய்கின்ற, எங்களுடைய இருப்பை சூறையாடுகின்ற இந்த மாவட்டத்தினுடைய அல்ல வன்னி பிரதேசத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த கிபிலோயா திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த இரகசியமாக கொண்டு வரப்படுகின்ற திட்டம் எங்களை, மக்கள் பிரதிநிதிகளை, எந்த ஒரு அரசு அதிகாரிகளையும், வவுனியாவை சேர்ந்தவர்களை இந்த திட்டத்தினுடைய கலந்துரையாடல்களுக்கு கூப்பிடாமல் அவர்கள் இரகசியமாக கொண்டு வருகின்ற இந்த திட்டத்தில் எங்களுக்கு பாரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். இதே போலதான் செட்டிகுளத்திலே இருக்கின்ற கீழ்மெல்வத்தோயா திட்டம் நடைமுறைப்படுத்துவது வவுனியாவிலே, அதனுடைய திட்ட காரியாலயம் அனுராதபுரத்திலே. ஏன் நீங்கள் ஒழித்து அனுராதபுரத்திலே கொண்டு வந்து அந்த திட்ட காரியாலயத்தை வைத்திருக்கிறீர்கள்? ஆகவே எங்களுடைய மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு, எங்களுடைய இனப்பெரம்பலை மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கு, எங்களுடைய இந்த மாவட்டம் எங்களுடைய கைகளிலே இருப்பதற்கு இங்கு ஒன்று கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, அடுத்ததாக நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க இருக்கின்ற இந்த எல்லோருடைய சார்பிலேயும் நாங்கள் கொடுக்க இருக்கின்ற இந்த மகஜரை, அதிமேதங்கு ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்குகிற இந்த மகஜரை வவுனியா வடக்கினுடைய பிரதேச சபையின் தவிசாளர் செல்வி வேணி அவர்கள் இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இதுதான் இந்த கிபிலோயா திட்டம். மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களில் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக வந்த 3 தேர்தலில் ஒரு தேர்தலையும் வாக்களிக்கவில்லை, 4வது தேர்தலையும் வாக்களிக்க போவதில்லை. ஆனால் வாக்களை அள்ளி கொடுத்த இந்த வன்னி மாவட்ட மக்களுக்கு என்பிபி அரசாங்கம் நல்லதொரு பரிசொன்றை வழங்கியிருக்கிறார்கள். அந்த பரிசு தான் இந்த கிபிலோயா திட்டம். அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓர் அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும். அது நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்தை வழங்குவோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும். அதுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் பூர்ணமான ஆதரவு இருக்கு. என்று சொன்னால் நாங்கள் அந்த பிரதேசத்திலே பாரிய அளவிலே இந்த குடியேற்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள். அம்பாறை மாவட்டத்தை முழுமையாக இழந்து விட்டோம். திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டத்தை பறிப்போக இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரிசை வழங்குவோம் என்ற செய்தியை இந்த இடத்தை சொல்கிறேன். நன்றி. பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் இலங்கை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரேயர்களாகவே நடாத்தி வந்துள்ளமை கசப்பான வரலாற்று உண்மையாகும். குறிப்பாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழர் தாயக பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை மகாபலி அதிகார சபை என்ற அதி உயர் வலியமை சட்டத்தினூடாக கபலீகரம் செய்து இனப்பெரம்பலை மாற்றுவதற்காக அங்கு திட்டமிட்ட பெரும்பான்மை குடியேற்றங்களை செய்துள்ளமை கடந்த கால வரலாறாகும். இந்த நாட்டில் வாழுகின்ற ஏனைய இனங்களுக்கு சமனான அனைத்து அரசியல் உரிமைகளையும் அனுபவிக்கும் உரிமை தமிழ் மக்களுக்கும் உள்ளது. எனினும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வழங்காது அவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துவது சனநாயக விரோதமானது ஆகும். இதனால் தான் தமிழ் மக்கள் தங்களின் அரசியல் உரிமைகளுக்காக சனநாயக ரீதியாக கருத்துக்களை முன்வைத்த போதும், அப்போதைய ஆட்சியாளர்களாக அவை வன்முறை ரீதியாக அடக்கி ஒடுக்கப்பட்ட போதும் வேறு வழியின்றி அது ஆயுத போராட்டமாக பரிமாறியுள்ளது. வரலாறு தாங்கள் அறிந்ததே. அதனைத் தொடர்ந்த 30 வருடங்கள் இந்த நாட்டில் நடைபெற்ற ஆயுத மோதல்களினால் இந்த நாட்டு இரத்த கலரிகளாகி இந்த சொல்லில் அடங்காது அதன் வரியை இன்றும் சுமந்தர்களாக நமது மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். 2009 ஆயுத போராட்டம் முடிவுற்றாலும் போராட்டத்திற்கு காரணமான பிரச்சனைகளுக்கான தீர்வினை இதுவரை ஆட்சியாளர்கள் முன்வைக்காதது துஷ்பிரயோகமாகவே காணப்படுகிறது. இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகள் சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையுடைய ஏனைய சிறுபான்மை இணைந்தவர்களால் அரசியல், மொழி, மத வேறுபாடுகளின்றி சுதந்திரங்களை அடக்குவதில் குறியாக இருந்தமை உலகறிந்த விடயமாகும். மேலாதிக்க அடக்குவதில் குறியாக இருந்தமை உலகறிந்த விடயமாகும். இவ்வாறான மேலாதிக்க சிந்தனையுடைய
ஆட்சியை இல்லாதொழித்து சமத்துவமான மக்கள் ஆட்சியை நிறுவுவதற்காக தாங்கள் சார்ந்த கட்சி 2 முறை அரசுக்கு எதிராக ஆயுத புரட்சியில் ஈடுபட்டதை தங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் என்னவோ ஒடுக்கப்பட்ட இனமாக இருந்த தமிழ் மக்கள் கடந்த தேர்தல்களில் உங்கள் கட்சி மீது சமத்துவமான மக்களாட்சியை ஏற்படுத்துவீர்கள் என்று நம்பிக்கை வைத்து வரலாற்றில் முதல் தடவையாக அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி ஆட்சி புறம் வருவதற்கு ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் கடந்த அரசாங்கத்தின் அதே வழித்தடத்தில் தாங்களும் தங்கள் சார்ந்த அரசும் தொடர்ந்தும் பயணிக்கின்றது என்ற அச்சம் தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதற்கு சிறந்த உதாரணம் இந்த கிவிலோயா திட்டம். இது விவசாய குடிநீர் தேவைகளை நீர்வளங்கள் திட்டம் என்று கூறப்பட்டாலும் அதற்கு பின்னர் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் உள்ளதாகவே தமிழ் மக்கள் அச்சம் கொள்கின்றார்கள். காரணம், இவ்வாறான திட்டங்களால் ஏற்பட்ட கடந்த கால கசப்பான அனுபவங்கள். கிவிலோயா திட்டம் நாம் ஏன் அச்சமடைகின்றோம்? திட்டம் தீட்டப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதும் இதுவரை பிரதேச மக்களுடனோ மக்கள் பிரதிகளோடோ பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலோ மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலோ பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தும் கலந்துரையாடப்படவில்லை. இந்த திட்டம் மூலம் இயற்கையான வனரகங்கள் அளிக்கப்படுவதால் ஏற்கனவே உள்ள யானை மனிதல் மோதல் மோசமடையும் என சுற்றுச்சூழல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்ட முன்மொழிவில் புதிய குடியேற்றவாசிகள் குடியேற்றப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நமது பிரதேச இனப்பரம்பலை பாதிக்கும். திட்ட நோக்கத்திற்காக பல 1000 ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கையிலெங்கும் காணப்படாத தாவர மற்றும் விலங்கு வகைகள் அழிவடைவது அருகிவரும் தாவர விலங்கினங்களில் முழுமையாக அழிவடையும் அபாயம் உள்ளது. வடிவைத்தகல் மற்றும் பட்டிக்குடியிருப்பு கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு சொந்தமான தமிழ் மக்களின் பாரம்பரிய பிரதேசங்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 13,000 ஏக்கருக்கு அதிகமான நிலம் வனவள திணைக்களத்தினால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் தமது விவசாய தேவைகளுக்காக வேலி அடைப்பதற்காக மரங்களை வெட்டினால் சிறையில் அடைக்கும் வனவள திணைக்களம் யுத்தத்தினால் கைவிடப்பட்ட குளங்களையும் வயல்களையும் அதன் உரிமையாளர்கள் துப்புரவு செய்தால் அவர்கள் மீது வழக்கு தொடரும் வனவள திணைக்களம். என்ன நோக்கத்திற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் வனாந்திரத்தை மேற்படி திட்டத்திற்காக விடுவித்தனர்? அதிமேலகு சனாதிபதி அவர்களே, இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்கே? இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்கே? கடந்த அரசாங்கங்களைப் போல எமது வாழ்வுரிமையை பறிக்க விரும்புகிறீர்களா? கடந்த அரசாங்கங்களைப் போல எமது வாழ்வுரிமையை பறிக்க விரும்புகிறீர்களா? ஆகவே அபிவிருத்தி என்ற போர்வையில் நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வாறான தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பாதிக்கும் கிவிலோயா திட்டம் தமிழ் மக்களாகிய நாம் புறக்கணிக்கின்றோம். தமிழர் தாயகத்தில் மற்றொரு நில ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம். தமிழர் தாயகத்தில் மற்றொரு ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம். தமிழர் தாயகத்தில் மற்றொரு நில ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம். தமிழ் மக்கள் சார்பாக ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள் இது அமைப்புறது மாத்திரமல்ல, அதோட ஜனாதிபதிக்கு சொல்றது கடுமையான எதிர்ப்பு இருக்கு. இது ஒரு சாம்பிள் மட்டும்தான். ஜனாதிபதி சொல்லுங்க, அவருடைய உங்களோட ஒப்பீனியன் படி இது ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கு காட்டியிருக்கிறாங்க. மிகவும் அமைதியான முறையில் வந்து எல்லாரும் வடிவ கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்த கட்டம் அமைதி இல்லாமல் அப்படியும் வேற துணிஞ்ச ஆக்கள் தான் வந்தோம்னு ஒரு ரிப்போர்ட்ல சொல்லுவீங்க. සිංහලින් කිව්වොත් හොඳයි නේද? ජනාධිපතිතුමාට කියන්න අපේ මේ මැනේජර් බාර දෙන ගමන් අද අපි මේ නිකන් සාම්පල් එකක් විතරයි දෙන්නේ. වැඩි සෙනඟක් ආවේ නැහැ. ඉතාමත්ම සාමකාමී ලෙස ඇවිල්ලා ඔබතුමීගේ අතට අපේ විරුද්ධත්වය ප්‍රකාශ කරලා වීමක් බාර දීලා තියෙනවා. මේ ඉදිරියටත් අපේ විරුද්ධත්වය බලන්නේ නැතුව මේ වැඩේ ඉදිරියටම කරගෙන ගියොත් අපිට ඊට වඩා බරපතල විරුද්ධතාවලට අපිට යොමු වෙන්නේ. ඒක නිසා අපි ජනාධිපතිතුමාට කරන්න බලාපොරොත්තු වෙන කණ්ඩායමකට එහෙම කරන තත්ත්වයට යන්නට වහාම මේ කිව්ල් එකේ කියන මේ ව්‍යාපාරය නවත්තන්න දෙන්න ජනාධිපතිතුමාට අපෙන් දෙන්න.
பிரதேச செயலாளர்களிடத்துல கையளிச்சிருக்கிறோம். அது கையளித்தது மட்டுமல்ல, கௌரவ சாணக்கியன் ஜனாதிபதிக்கு நேரடியாக சொல்லும்படியாக ஒரு செய்தியை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதாவது இது ஒரு சாம்பிள் மட்டும்தான் என்று இந்த போராட்டம் ஒரு சின்ன சாம்பிள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு விளங்குற மொழியிலையும் ஜனாதிபதிக்கு விளங்குற மொழியிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அமைதியாக ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டி இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இதுக்கும் செவி கொடுக்காமல் இந்த திட்டம் எடுக்கப்படுமாக இருந்தால் அமைதி இல்லாத விதத்திலேயும் நாங்கள் போராட்டம் செய்ய தயார் என்று ஜனாதிபதிக்கு சொல்லும்படியாக சாணக்கியன் சிங்கள மொழியிலையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். சரியா? எடுத்ததே அவ்வளவு போட மாட்டாங்க. அதை மட்டும் தான் போடுவோம்.